ஹாப்பி நியூ இயர்! அடாடாடா, எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த ஒரு பாட்டு மட்டும் மாறவே மாறாதுங்க. அதுதான் நமது பெரியவர் அவர்கள் மியூசிக்கில் வந்த ஒரு சூப்பரான ஒரு பாட்டு. உலகநாயகன் கமலஹாசன் நடித்த படம் சகலகலாவல்லவன். இதை மறக்கவே முடியாது. ஸோ கமல் சாரும் ரஜினி சாருக்குள்ள நட்பு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் கேள்விப்பட்டது என்னென்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய புதிய ஒரு திரைப்படம். அதுதான் தெரியுமே, கமல் சார் ப்ரொடக்ஷனில் ஒரு படம் பண்ணுறாரு. அந்த படத்துக்கு டேரக்டர் கூட தேடிட்டு இருந்தாங்களே அப்படின்னு தான் நீங்கள் நினைக்கிறீங்க. அதுக்கு ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் அதாவது என்னென்னா, ரஜினி கமல் அவங்க ரெண்டு பேரும் இணைக்கும் அந்த ஒரு முயற்சி எடுத்தது அப்படிங்கும்போது ஆர்கேஎஃப்ஐயும் ரெட் ஜெயிண்ட்டும் சேர்ந்து பண்ணுறதா இருந்தது. அந்த படத்துக்கு இன்னும் டேரக்டர் பார்க்கலாங்கிறத அவங்க சொல்லிட்டாங்க. ஆனால் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிறோம் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் கமல் சாரோட ப்ரொடக்ஷனில் நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு வந்தது. அதுதான் வந்து இவர் டேரக்டர், சுந்தர் சி டேரக்டர், அதுக்கப்புறம் அவர் இல்லைங்க வேற ஒரு டேரக்டர் அப்படின்னு மாறி மாறி இப்படி பேசிட்டே இருக்கிறாங்க. இன்னும் கன்ஃபார்ம்டாக அஃபிஷியலாக அந்த நியூஸ் வரல. மேபி ஜெயிலர் 2 கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அந்த நியூஸ் வரலாம். ஆனால் அதிரடியாக அடுத்த ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கார். இந்த இடத்துல வந்து என்னென்னா, அடுத்த படத்தை பற்றி சொல்லியிருக்கார். எஸ், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய அடுத்த படத்தை யார் டைரக்ட் பண்ண போகிறா, யார் ப்ரொடியூஸ் பண்ண போகிறா அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய கெரியர் அப்படின்னு பார்க்குறப்போ அல்ல, கிட்டத்தட்ட வந்து ஒரு 75 இயர்ஸ் ஓல்டு. அதுவும் எல்லாருக்கும் தெரியும். 50 இயர்ஸ் இன் சினிமா. 50 இயர்ஸ் இன் சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட திரைப்படங்கள். ஒரு ஆரம்பத்தில் ஒரு குணச்சித்திர கதாபாத்திரம் மாதிரி ஒரு கேரக்டர், அந்த அபூர்வ ராகங்களில். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு நெகட்டிவ் ஷேட்ஸ் கேரக்டர் பண்ணோன்னே ஓகே, இந்த மாதிரி கொஞ்சம் கலர் கம்மியாக கருப்பாக இருந்தால் நெகட்டிவ் ஷேட் தான் பண்ணணும், அதுதான் நமக்கு கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவ் ஷேடாகவே போயிட்டு இருக்கும்போது இல்லை நீங்கள் ஹீரோ ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஆக்குறாங்க. அப்படி ஹீரோ ஆகிறதுக்கப்புறம் வந்து சார் நம்ம எப்படி சார் ஹீரோவா அது வந்து அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போதே அந்த ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா பல படங்களில் ஹீரோ. ஆனாலுமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு நெகட்டிவ் ஷேடில் நடிக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த வகையில் வந்து மறக்க முடியாத ஒரு திரைப்படம் நெற்றிக்கண். இந்த படம் பார்த்துருக்கீங்களா? நெற்றிக்கண் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். 2 கேரக்டரு, அது வந்து கவிதாலயா ப்ரொடக்ஷன் தான். இந்த 2 கேரக்டரில் ஒரு வித்தியாசமான காம்பினேஷன். கவிதாலயா ப்ரொடக்ஷனு, சாரோட கதைவசனம், ஸ்க்ரீன் பிளே பாலச்சந்தர், கவிதாலயா ப்ரொடக்ஷனு, டைரக்ஷன் எஸ்பி முத்துராமன். சரியான காம்பினேஷனு. இந்த காம்பினேஷனில் ஒரு கதை பண்ணுறாங்க. இந்த கதையில் வந்து பெருசாக வந்து வில்லன் ஃபைட்டெல்லாம் கிடையாது. டபுள் ஆக்டர் ரஜினி, ஒரு ரஜினி வில்லன் மாதிரி ஒரு நெகட்டிவ் ஷேடு, கொஞ்சம் லைட்டாக நெகட்டிவ் ஷேடு. ஒரு ரஜினி வந்து ரொம்ப நல்லவர், அவர் தான் வந்து இந்த ஒரு ஹீரோ கேரக்டர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனால் என்னென்னா, இதில் ஹீரோ கம் வில்லன், அந்த நெகட்டிவ் ஷேடில் இருக்க அந்த கேரக்டர் வந்து தூக்கி சாப்பிட்டு போயிடும். அந்த மாதிரி ரஜினி சாரோட கெரியரில் எத்தனையோ படங்கள் இருக்குது அவர் நெகட்டிவ் ஷேடில் வர்றதும். கொஞ்சம் அந்த இப்போ ரோபோ கூட எடுத்துகிட்டா வந்து அந்த ரெட்ஷிப் வச்சதுக்கப்புறம் அவருடைய பிஹேவியர் அப்படிங்கும்போது அந்த சிரிப்பு ஒன்று சிரிப்பார். இந்த யாராலையும் அழிக்க முடியாது அப்படின்னு சொல்ல இந்த டயலாக் வந்து தியேட்டரில் பார்க்குறப்ப அப்படி இருக்கும். ஸோ இப்படி ரஜினி சாரோட கெரியரில் எத்தனையோ படங்கள் வந்து சொல்லிகிட்டே போகலாம். சமீபத்தில் படையப்பா ரீரிலீஸ் ஆகி பட்டைய கிளப்பி போயிட்டுருக்கு. அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் தான் இப்போ அவர் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாரு. அந்த அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னா, ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் அவங்களும் ரெட் ஜெயிண்டும் சேர்ந்து ரஜினி கமல் இணைந்து நடிக்கும் அந்த திரைப்படத்தை தயாரிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த படத்துக்கு யார் டேரக்டர்னு பார்க்கல. ஆனால் அதே சமயத்தில் ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் என்ன பண்ணாங்கன்னா, நாங்கள் தனியாக ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கமல் சார் வந்து தனியாக ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணார், ரஜினி சார் நடிக்கிறார் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்லாம் பண்ணிட்டாங்க, விழாலாம் வச்சாங்க. ஆனால் அதுக்கான டேரக்டரை வந்து தேர்ந்தெடுக்க முடியல. ஃபஸ்ட்டு சுந்தர் சி அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சில காரணங்களால் அது மாறும்போது இப்போ அடுத்து யார் அப்படின்னா, இந்த பார்க்கிங் படத்தை டைரக்ட் பண்ணலையா, அவரும் வந்து இந்த படத்தை டேக் ஓவர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அவர் ஒரு நல்ல ஒரு டைரக்ஷன் வெஞ்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அது ஒன்று யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அடுத்தது வரிசை லிஸ்ட்டில் ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க. அதில் வந்து நம்ம அந்த கண்ணும் கொள்ளையடித்தால்னு ஒரு படம் வந்தது இல்லையா, அந்த படத்துடைய இயக்குனர் தேசிங்க பெரியசாமி, அதுக்கப்புறம் அந்த மகாராஜா படத்தை டைரக்ட் பண்ணவர், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து லிஸ்ட்டில் இருக்காங்க. கார்த்திக் சுப்பராஜ் அந்த லிஸ்ட்டில் இருக்கார். ஏன்னா கார்த்திக் சுப்பராஜ் ஒரு டைகாட் ஃபேன் ஆஃப் ரஜினி. பட் இருந்தாலும் வந்து இப்போ என்ன ஒரு கரண்ட்டாக ஒரு சுச்சுவேஷன் என்ன போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெட் ஜெயிண்ட் தயாரிப்பில் வரப்போகிற அந்த படத்துக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்க போகிற அந்த திரைப்படத்திற்கு இதுக்கு டைரக்ஷனில் யார் அப்படின்னு பார்க்குறப்போ ஹெச் வினோத் அப்படின்னாங்க. ஹெச் வினோத் ஆமாம், அவர் நிறையா நேர்கொண்ட பார்வை இந்த மாதிரி படம்லாம் பண்ணியிருக்காரு. இப்போ கூட ஜனநாயகன் அவர் தான் வந்து டேரக்டரு. ஓகே அப்படின்னா ஆமாம், இனிமேல் தான் வந்து விஜய் படம் நடிக்க முடியாது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஸோ அவர் ரஜினி படத்துக்கு வராரு அப்படின்னு சொல்லி ஹெச் வினோதை கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது. ஹெச் வினோத் ஒரு பக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டக்குன்னு பார்த்தா இப்போது
ஹெச் வினோத் டைரக்ஷனில் இன்னொரு பேரும் அடிபடுது அப்படின்னாங்க. இன்னொரு பேர் யார் அப்படின்னு பார்த்தா எஸ்.ஏ. அருண்குமார் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணையாரம் பத்மினியும், சேதுபதி, சிந்து பாத்து, அதுக்கப்புறம் சித்தா, அதுக்கப்புறம் வீரதீர சூரன், இந்த படங்கள்லாம் வந்து அவர் தான் பண்ணியிருக்காரு. அதில் இன்னொரு வித்தியாசம் அப்படின்னா ஹெச் வினோத் ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோ வச்சு அஜித் சார் வச்செல்லாம் படம் பண்ணியிருக்காரு. அண்டு இப்போது நம்ம வீரதீர சூரன் வந்து பார்க்குறப்போ ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் ஒன்று பண்ணியிருந்தார். பொதுவாக இது இப்போ ரிலீஸ் ஆகிற படங்களை நான் பெருசாக பார்க்கல. அது என்னென்னா செகண்ட் பார்ட் அதை ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணிட்டு ஃபஸ்ட் பார்ட்டை வந்து அப்புறமா அப்படின்ட்டாங்க. அதாவது ஃப்ளாஷ்பேக், இவன் யார் தெரியுமா அப்படிங்கிற அந்த ஃப்ளாஷ்பேக் வந்து ஃபஸ்ட் பார்ட். ஸோ வீரதீர சூரன் பார்ட் 2 அப்படின்னு போட்டாங்க. எனக்கு அப்பயே டவுட், பார்ட் 1 எப்போ வந்தது அப்படின்னு. அப்புறம் பார்த்தா பார்ட் 2ன்னு போட்டாங்க. ஸோ எஸ்.ஏ. அருண்குமாரோடைய அந்த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே, அந்த படத்துலேயே வந்து ஒரு காட்சி அமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே வர்ற காட்சியில் வந்து மஞ்சள் பேப்பர் எடுத்து விட்றாரு, டக்குன்னு எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சு டப்புன்னு போட்டுருவார். அந்த காட்சி அமைப்பெலாம் பார்க்கும்போது அவன் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, அவன் நினச்ச அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா அப்படிங்கிறத பிரமிப்பாக இருக்கும். ஸோ அதனால் எனக்கு எஸ்.ஏ. அருண்குமார் அவருடைய டைரக்ஷன் வந்து ரொம்ப பிடிக்கும். சில எலிமெண்ட்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் விக்ரம் அவர்கள் பண்ணதில். அதே மாதிரி விஜய் சேதுபதி வச்சு பண்ணதில் சேதுபதி படத்துலேயும் அந்த குழந்தைகிட்ட சின்ன பையன்கிட்ட வந்து எட்ரா துப்பாக்கி மேலே பார்த்து சுடுறா அப்படின்னுவான்ல, அந்த ஷாட், இது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ எஸ்.ஏ. அருண்குமாரோட ஸ்க்ரீன் பிளேயில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பாரா, இல்லை ஹெச் வினோதோட ஸ்க்ரீன் பிளேயில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பாரா? ரெட் ஜெயிண்ட் இந்த படத்தை தயாரிக்கிறது, இது எப்போ வரப்போகுது, என்ன நடக்க போகுது, இதுதான் இந்த புத்தாண்டுக்கு சிறப்பாக வந்த செய்தி. நான் கொஞ்சம் லேட்டாக சொல்லட்டணும், சரி ஓகே, எல்லோரும் புத்தாண்டை ரொம்ப சிறப்பாக செலிப்ரேட் பண்ணிட்டுருப்பீங்க, கொஞ்சம் அதனால் வந்து டைம் எடுத்து சொன்னேன். ஸோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஃபேன்ஸுக்கு இது ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ ஜெயிலர் 2 பண்ணுறாங்க, அப்புறம் ரஜினி கமல் இணைய போகிற படம் ஒன்று இருக்குது, அப்புறம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டுமே நடித்து கமல் சாரோட ப்ரொடக்ஷனில் ஒரு படம் இருக்குது, அப்புறம் ரெட் ஜெயின் தயாரித்து சூப்பர் ஸ்டார் நடிக்க ஹெச் வினோதோ இல்லை எஸ்.ஏ. அருண்குமாரோ டைரக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி வரிசையாக 3 படங்கள் லிஸ்ட்டில் இருக்குது. ஒரு நடிகனா இன்ன வரைக்கும் வந்து மக்களை சந்தோஷப்படுத்திகிட்டே இருக்காரு. அவர் சொல்கிறார், ஒரு ரசிகர்களான உங்களுக்கு நான் வேறு என்ன செய்வேன், நான் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாலும். இன்றைக்கி வந்து அவருக்கு நிறையா ஒரு படம் நடிக்கிறதுக்கு ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தாலும், ஏஜ் ஃபேக்டர்னால் உடல் ரீதியாக ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தாலும், இப்போ வரைக்கும் வந்து ரசிகர்களை சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு படங்கள் தொடர்ந்து நடிச்சுக்கிட்டே இருக்கார். அதுதான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். அண்டு அந்த வகையில் என்னென்னா, முன்னாடியெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் டேரக்டர்ஸ், ரொம்ப பெரிய டேரக்டர்ஸுக்கு தான் கால் ஷீட் கொடுக்கணும் அப்படிங்கிற இந்த காலங்கள் போய் இப்போல்லாம் வந்து புது படங்கள் புதுசாக இப்போ தான் வந்து முதல் படம் எடுக்கிறாங்க, 2வது படம் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த மாதிரியான இயக்குநர்களுக்கு புதிய வாய்ப்பு, அந்த புதிய வாய்ப்பு தர்றதுனால அவங்களுக்கு ஒரு பெரிய லைஃபு. ஸோ அந்த மாதிரி ஒரு புதிய ட்ரெண்டை ஒன்று பண்ணிகிட்ருக்கார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். உலகநாயகன் கமலஹாசன் அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா புதிய டேரக்டர் சொல்லும்போது லோகேஷ் கனகராஜரை கொடுக்குறப்ப அவருடைய ஃபேனு பிரமாதமாக படம் பண்ணியிருந்தார். ஸோ அந்த இதுக்கு தகுந்த மாதிரி அடுத்தடுத்து புதிய இயக்குநர்கள்ட்ட அவர் கொடுத்துருந்தாருன்னா இன்னும் நிறையா அவருக்கு வெவ்வேறு டைமென்ஷன்ஸ் கிடச்சிருக்கும். சரி, இது ஸோ கால்டு வந்து சூப்பர் ஸ்டார் அண்ட் உலகநாயகன் கமலஹாசன் 2 பேரும் இனிமேல் ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நாங்கள் எப்படி நடிப்போம் தெரியுமா அப்படின்னு. ஆனால் என்னென்னா, வேறு ஒரு பார்வையில், வேறு ஒரு கண்ணோட்டத்தில் இவங்களை பார்க்கறது, வேறு ஒரு ஆங்கிள், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு திரைக்கதை அப்படின்னு பார்க்குறதுன்னு ஒன்று இருக்குது. அதெல்லாம் இப்போ இருக்கிற யங் டைரக்டர்ஸு ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணுறாங்க. அவங்க வேறு ஒரு தாட்டில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். அந்த தாட் வந்து வேறு மாதிரி ஒர்க் ஆகுது. அதில் சில படங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் ஆகுது. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஆகும்போது அதையும் நம்ம ஏற்றுக்க வேண்டியதாக இருக்குது. சரி ஓகே, இது எக்ஸ்பெரிமெண்ட்டாக இருக்குது சார், இது சரியாக வராது, செட் ஆகாது அப்படின்னு சொல்லி. ஆனால் 2 தான், உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் அப்படின்னாலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது. 2 பேருமே சிறந்த நடிகர்கள். பாயிண்ட் நம்பர் 1, 2 பேர்கிட்டையும் ஒரு முக்கியமான ஸ்டைல் இருக்குது. உலகநாயகனுக்கு ஒரு ஸ்டைல் இருக்குது, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ஒரு ஸ்டைல் இருக்குது. இந்த 2 ஸ்டைலையும் பிரதிபலிக்கிற மாதிரி திரைக்கதைகள் வேணும். அப்படி பிரதிபலிக்கிற மாதிரியான திரைக்கதைகளும் அந்த காட்சி அமைப்புகளும் இருந்தால் அந்த படம் பார்க்குறதுக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுதான் எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒன்று, யங் டேரக்டர்ஸ்லாம் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒன்று. அதை கண்டிப்பாக புரிஞ்சுக்கிட்டு அடுத்து வரக்கூடிய வருடங்களில் இந்த டேரக்டர்ஸ்லாம் வந்து சூப்பரான படங்கள் பண்ணுவாங்கிற நம்பிக்கை இருக்குது. தமிழ் சினிமா இன்றைக்கி 1ஆம் தேதி இன்னையிலேருந்து ஆரம்பித்து ஒரு பட்டையை கலப்பணும். எனக்கு தெரிஞ்சு இந்த ஆண்டு முழுவதும் வந்து ஏராளமான படங்கள் வரணும், நல்ல நல்ல கதைகள் கொண்ட படங்கள் வரணும், சின்ன சின்ன படங்கள் கூட மிகப்பெரிய வெற்றி அடையணும். அதுதான் என்னுடைய மிகப்பெரிய ஆசை. கண்டிப்பாக அது நடக்கும்னு நினைக்கிறேன். நிறைய புதிய தயாரிப்பாளர் வருவாங்க, அவங்களுக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். புதிய இசையமைப்பாளர்கள் வருவாங்க, அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். அனைத்து ஹீரோக்களுக்கும், எல்லா ஹீரோவும் வந்து நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி நல்ல கதைகளோடு கொண்ட படங்கள் பண்ணிங்கன்னா லைஃப் லாங் அந்த படம் வந்து மைண்ட்லேயே நிற்கும், மனசுலேயே நிற்கும். அதுதான் ரொம்ப முக்கியம்.
ஸோ கண்டிப்பாக அது இந்த வருஷம் நடக்கும்னு நினைக்கிறேன். 2026 மிகச்சிறப்பாக இருக்கட்டும் கலையுலகத்திற்கு. கலையுலகம் சிறப்பாக இருந்தால் கண்டிப்பாக மக்களும் சிறப்பாக இருப்பாங்க. எப்படின்னா கலையுலகம் நல்ல இந்த மாதிரியான ப்ராடக்ட்லாம் கொடுக்கும்போது மக்கள் வந்து அந்த மகிழ்ச்சியில் இருப்பாங்க, சந்தோஷமாக இருந்தாங்கன்னா ஆரோக்கியத்தோடு இருப்பாங்க. ஆரோக்கியத்தோடு இருந்தாங்கன்னா நல்ல புதிய சிந்தனைகள் வரும். புதிய சிந்தனைகள் வந்தால் புதிய மாற்றங்கள் வரும். இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால் வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அதே சமயத்தில் அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஆரோக்கியம், சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாத்துக்கும் கலைத்துறைங்கிறது ஒரு முக்கிய பங்காக இருக்கிறது. அந்த முக்கிய பங்கான கலைத்துறை இந்த ஆண்டு மிகச்சிறப்பாக வரட்டும் அப்படின்னு சொல்லி நானும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நீங்களும் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு யாரோட காம்பினேஷனில் யார் படம்லாம் வந்தால் நல்லா இருக்கும்னு ஏதாவது கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கணும்னா தெரிவிங்க, பார்ப்போம்.